அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் இந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதை நீங்க தமிழ்ல எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பொதுவாக பொது வழக்கத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இங்கிலீஷ் தான். அப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய உங்க டேட் ஆஃப் பர்த்ல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சைடு கூட்டணும், இந்த சைடு கூட்டணும்னா நேரம் கூட்டணும். இப்போ ஒருத்தருக்கு 20/6/65 அப்படின்னா 20 அப்படின்னா 2, 6 6 2 8, 65 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா 6 2 8 18 18 6 24 24 5 29. அவருடைய பெர்த் காம்பினேஷன் அப்படிங்கிறது 2/2 காம்பினேஷன். 2ஆம் நம்பர் அவருடைய பிறப்பு எண்ணும் 2ஆம் நம்பரு, விதி எண்ணும் 2ஆம் நம்பர். இதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைக்கிங்க. இதுதான் எல்லா மனிதனுமே என்ன சொன்னா, இப்ப என் டேட் ஆஃப் பர்த் சொன்னா என்ன செஞ்சிருவீங்க, இவருடைய டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடும். ஈஸியா என்ன, அது நிறைய விஷயங்கள் இன்னமும் உலகத்துல நன்மையையும் உடனே செய்ய முடியாது, தீமையையும் உடனே செய்ய முடியாது. நன்மையையும் உடனே செய்ய முடியாது, தீமையும் உடனே செய்ய முடியாது. தீமை வேணா சீக்கிரமா. எத்தனையோ பேர் விரோதமாக இருக்கின்ற நபர்களை எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய மனசு என்னடா சாக மாட்டேங்கானே அப்படின்னு நினைச்சிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் நடக்குதா? நடக்காது. அப்ப இதுல ஹீப்ரு என்று சொன்னால் ஒரு மேல இருந்து பெருசாக இருக்கிற ஒரு முக்கோண கணக்க, கீழ் நோக்கிய முக்கோண வருகின்ற ஒரு சப்ஜெக்ட். இந்த ஹீப்ரு பிரமிடு அப்படிங்கிறது இப்ப அதாவது எண்ணியல் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் பேசுறாங்க, அதிர்ஷ்ட நம்பர் எல்லாம் பேசுறாங்க, எல்லாமே ஓகே தான். நீங்கள் எங்கிட்டு சுத்தினால 108 பாதத்துக்குள்ளதான் நீங்க வரணும், 108 பாதத்துக்குள்ளதான் வரணும். அந்த 108 பாதத்துக்குள்ள மேறி என்ன சொல்லணும், 108 நம்பர்களுக்கு மேறி எதுவுமே இல்லை. அதோடைய கேரக்டர் என்னங்கிறது தெரியணும். அந்த கேரக்டர் தெரியாமல் நம்ம வாட்டுக்கு ஒரு நம்பரை வச்சிருக்கோம். உண்மையாகவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய ஹீப்ரு நம்பரை நீங்கள் சரி போட்டு பாருங்க. அதுலதான் உங்களுடைய குணம் தெரியும். அதுதான் உங்களுடைய உண்மையான குணம். நீங்க பரிச்சித்து வேணாலும் நல்லாவே பார்க்கலாம். உங்களுடைய எண்ணம், செயல் என்பது இந்த 9 நவகிரகத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, எல்லா உலகத்திலேயுமே முதலில் என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய பேரு, அப்பா பேரு, பிறந்த தேதி, இது இல்லாதது எதுலையுமே கிடையாது. ஒரு ரிட்டையர்மெண்டை என்ன சொல்றான்னா ஒரு ரிட்டையர்மெண்டை நிர்ணயிக்கக்கூடியதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அப்ப ரிட்டையர்மெண்டையே நிர்ணயிக்கக்கூடியது உங்க டேட் ஆஃப் பர்த் பெருத்து தான். உங்களுடைய மரணத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். அப்படிப்பட்ட இதை நம்ம என்ன சொன்ன, சரியாக பயன்படுத்துவதற்கு தெரியல அப்படிங்கிறதா என்னுடைய கணக்கு. சரியா பயன்படுத்த தெரியல. அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் ஒன்றாக கூட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா ஹீப்ரு பிரமிடு நம்பரை நீங்க கண்டுபிடிச்சு, நீங்கள் யார், என்ன ஆதிபத்தியத்திற்காக பிறந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்துல போய்கொண்டிருக்கும், அதுதான் உங்களை ஆட்டி படைச்சிட்டே இருக்கும். ஆட்டி படைச்சல் என்ன சொல்றான்னா, அதாவது என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறது, ராகுவா அந்த ஆதிபத்தியத்துல தான் இருப்பீங்க, சடியா அந்த ஆதிபத்தியத்துல தான் இருப்பீங்க. அப்ப இது என்ன சொல்றான்னா, இத பெரிதாக யாரும் இருக்கு, பேர் வச்சு கொடுத்துறாங்க. பேர் வச்சு கொடுக்கறதுல என்ன சொன்னா, பேர் மட்டுமே, அந்த நம்பர் மட்டுமே என்ன சொன்னா சிறப்பாக செயல்படாது. நான் கண்ட உண்மை. நான் இதை ரொம்ப அடிப்படை பேசிக்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டெடுத்த ஒரு முத்து. அப்ப
அந்த டேட்டா பர்த்துக்கு கீழே இருக்கிற ரகசிய எண்ணை முதல்ல கண்டுபிடிங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபார்முலா தான், போட்டால் ஈஸியாக இருக்கும். சாஃப்ட்வேரில் வந்து ஹீப்ரூ பிரமிடுன்னு போடுங்க. இப்போ எல்லாரும் என்ன சொன்னா, சாஃப்ட்வேர் ஒன்று போட்டோம்னா என்ன செய்யறான்னா, முந்தி ஃப்ரீ டவுன்லோடுன்னு வரும். இப்போ எல்லாமே என்ன சொன்னான்னா, செல்லுக்கு காசு ஏற்றுற மாதிரி என்ன சொன்னான்னா வந்து ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி படிச்சுட்டானு. காரணம் வந்து என்ன சொன்னான்னா, கமர்ஷியல் மைண்டில் போயிட்டாங்க. அப்போ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து ரெடி பண்ணி வாக்கிய பஞ்சாங்கமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு உண்டான கோவை கலைமைகள் இருக்குது. அது எந்த காலத்துக்கு வந்து என்ன சொன்னோன்னா அதுதான். ஆனால் அடுத்து அதே பேசிஸில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கும்போது வருஷத்துக்கு 2600 கூகுளில் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவோம். 12 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வருஷத்துக்கு 2600 2800 முந்தி வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினா காலமெல்லாம் நமக்கு அதே மாதிரி இருக்குது. என்கிட்ட இருக்குது ஒரு 5-6 சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ எல்லாம் வந்து கலையை வியாபாரமாக்கிட்டான். ஒரு இப்போ வருஷம் நான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்தா வருஷம் என்னை வந்து பாருன்னா சொல்ல மாட்டேன். இது நீ எவ்வளவு தூரத்துக்கு கடைப்பிடிக்க நீ சக்சஸ் ஆயிடும். விருப்பம் இருந்தா வந்து பாரு, விருப்பம் இல்லைன்னா நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு கொடுத்துருக்கிற மந்திரங்கள், எந்திரங்கள், அதற்குண்டான சாமி சிலைகள் வந்து நீ எவ்வளவு தூரத்திற்கு வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு அது வேலை 100% செய்யும். 100% செய்யும். ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 6 மாசம், ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செயல் செஞ்சு கொடுத்தேன். சென்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். ஒரு ஃபேமிலிக்கே வந்து சரி பண்ணி செஞ்சுட்டேன். இன்னைக்கு அந்த நபர் வந்து அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள், வீடு கட்டிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு செயல் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதை கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு ஜோதிடத்துல வந்து நல்லா வந்து படிச்சிருக்கணும், புலமை வேணும். புலமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பணமழை வேணும். அந்த பணமழை வேணும் என்று சொன்னால், பணம் மழையாக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மழை போல வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த இடத்தை வந்து ஈர்க்கக்கூடிய, மழையை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுடைய இந்த பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகள். மழையை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் இருக்கிற செடி, கொடிகள். அதே மாதிரி வானமண்டலத்தில் இருக்கின்ற அந்த எஃபிஷியன்சி ஆஃப் சக்தியை ஈர்க்கக்கூடியது உங்களுடைய பேரு. இதை வந்து இதை மாத்தினா அது சரி வராது, அதை மாத்தினா இது சரி வராது அப்படின்னு வந்து நிறைய பேர் அதுல வந்து அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக வந்து என்ன சொல்றான்னா அந்த காரியத்தை தப்புமா. அப்ப நீ செய்யறது ரைட்டா, நீ செஞ்சிருக்கிறது சரியா, எப்படி சொல்லவே முடியாது. எல்லாமே கண்டுபிடித்த ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு தெய்வ அருள் இருந்துதான் அந்த ஹீப்ரூ பிரமிடை கண்டுபிடிச்சிருப்பான். இது கிரேக்கர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து யூஸ் பண்ணதாக சரித்திரம் சொல்லுகிறது. இன்று வரை என்ன பொறுத்தல் என்ன சொன்ன, இந்த ஹீப்ரூ பிரமிட் வேலை செய்யும். உங்க டேட்டா பர்த்ல இருக்கிற நம்பருக்கும் உங்க டேட்டா பர்த்ல இருக்கிற கீழே இருக்கிற நம்பருக்கும் உங்க பேருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. அதை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வைக்கணும்னா அதை ரொம்ப, ஏன்னா வந்து எழுத்துக்கள் வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு எழுத்தை கூட்டலாம் குறைக்கலாம், தமிழ்ல ஒரு எழுத்தை கூட்ட குறைக்க முடியாது. அப்ப நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய 5 குடையவன், உங்களுடைய 5 குடையவன். இந்த ஆதிபத்தியத்துல வந்து உங்களுடைய கூட்டுத்தொகை பேர் இருக்கணும். ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதனாக வந்து விட்டாரோ, அல்லது வந்து என்ன சொன்னா வந்து ராசிக்கு 9 குடையவன் சுக்கிரனாக வந்து விட்டாலோ, உங்களுடைய பேர் வந்து என்ன சொல்றேன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல வந்து நீங்க வச்சுக்கிடணும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தோட நம்பர் 51ன்னா சுக்கிரனுடைய, 33ன்னா வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நீங்க வச்சு அதற்கு ஏற்ற மாதிரி ஹீப்ரூ நம்பர் கொண்டு வர தெரிஞ்சுக்கிடணும். சும்மா வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிரும் நான் வச்சுட்டேன் எனக்கு வேலை செய்யலைன்னு சொல்வதற்கு காரணம்லாம் இதான். இதை எல்லா மனிதருமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்படி தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள்.
நீங்க பேரெல்லாம் கரெக்டாவே வச்சிருப்பீங்க, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்கு இயக்க சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு கீழே இருக்கிற ஹீப்ரு நம்பரை கண்டுபிடிங்க. அதற்கடுத்து உங்க பேரை வந்து நீங்க நார்மலா வந்து என்ன சொன்னா எப்பயுமே இனிஷியல் போட்டு எழுது. அது இனிஷியல் போட்டு வந்து என்ன சார் நம்ம கூப்பிடுறது, நம்மளை யார் எது வந்து புழக்கத்தில் என்ன இருக்கிறதோ. இப்ப என் பேர் வந்து ஆதிராகவன் ஜெயபாலாஜி அப்படிங்கிறது தான். அந்த ஆதிராகவன் ஜெயபாலாஜி அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன நம்பர் வருகிறதோ அது உங்களுக்கு ஃபேவரட் நம்பராக இருக்கணும், அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கணும். இருந்தால் பணமழை கொட்டும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இருக்க முடியாது. மக்கள் வரணும்ல, அவன் கூப்பிடணும், ஐயா எனக்கு சரி பண்ணி கொடுங்க, எவ்வளவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கணும். சும்மாவே வந்து உட்காந்துட்டு போனோம்னா வந்து என்ன சொல்றான்னா தூக்கம் தான் வரும், எவ்வளவு நேரம் தூங்கிடுவீங்க, வெறுத்துரும். அப்ப நம்மை வந்து ஒரு மேக்னட் பவராக நம்மளுடைய பெயரை அமைத்து கொண்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹீப்ரு நம்பரும் மக்களை சுண்டி இழுக்கணும். அந்த சுண்டி இழுக்கக்கூடிய சக்தியை நாம் தான் உருவாக்க முடியும். அதற்கு நல்ல தெளிவான ஹீப்ரு படித்தவர்கள், எனக்கு ஹீப்ரு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன சொன்ன, காசு கேட்டா வந்து என்ன சொன்ன, இப்ப பிரச்சனை என்ன ஜோதிடர்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்றான்னா, ஒருத்தன் பேசுவான், பேசிட்டு என்ன செய்வான் தெரியுமா, அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஜாதகம் அனுப்புறேன்பா. நிறைய பேர் இப்படி வந்து என்ன சொல்றான், நான் அப்பயே நினைச்சிடேன், இவனை வச்சு நம்ம ஜோசியம் பார்க்கறத விட என்ன சார் பேசாம இருந்துட்டு போயிடலாம். எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க, உங்களுக்கு ஒன்று வேண்டுமா, இன்னைக்கு ஒரு உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நேரம் போங்க ஹோட்டலுக்கு, நல்ல ஆசை தீர சாப்பிடணும், அவ்வளவுதான். அது ஒரு நிறைவை கொடுத்து விடும். சாப்பிடலாமா வேண்டாமா, டீ குடிக்கலாமா வேண்டாமா, இப்படி நீங்க இருந்தீங்கன்னா எப்படி முன்னேற முடியும்? காலையில இருந்து வந்து ஒரு 4 பேர் போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா ஜாதகம் அனுப்புறேன்னு சொன்னா இன்ன வரைக்கும் அனுப்பல. கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகுமா, 20 நாள் ஆகும். ஆனால் என்னுடைய மேக்னட் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து இவன் 4 பேர் 4000 ரூபாய்க்கு கேட்டதை அவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த மேக்னட் பவர் என்ன செய்யும் தெரியுமா, ஒருத்தங்கிட்ட இருந்து மொத்தமா வந்து இன்றைய தேவை, இன்றைய வருமானம் என்ன அப்படிங்கறத கொண்டாந்து கொடுக்கும். இந்த மாதிரி பேர் வைக்க கத்துக்கணும். இதை கொண்டு கெஜெட்ல பதியணும் அப்படி இப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எழுதி பார்ப்பது ஒரு முறை, அல்லது நல்லா வந்து பிரிண்டிங் பேப்பர்ல வந்து என்ன சொன்னா, நீங்கள் என்ன வடிவமைப்பில் வந்து அந்த பேரை சரி பண்ணி இருக்கிறீர்களோ அதை அப்படியே உங்க பார்வையில படும்படி ஒட்டி வச்சுட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இதுல இருக்கிற சைடுல இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற ஹீப்ரு நம்பரும் அப்பட்டமாக வேலை செய்து உங்களுக்கு தன்னிறைவை கொடுக்கும், பணமழையை கொடுக்கும். ஹீப்ரு மண்டுடைய ரகசியம் இதுதான். அதனால குழந்தைகளுக்கு இந்த பேர் வைக்கும் போதெல்லாம் சிசரியனுக்கு வந்து 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பானுங்க. பேர் வைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, அந்த என்ன சொல்லுவான் தெரியுமா, பேரை வந்து என்ன சொல்றான்னா, அந்த நட்சத்திரத்திற்கு என்னென்ன பேர் வைக்கணும்னு எழுதி கொடுத்துருங்க சார் அப்படிமா. என்னென்ன பேர் வைக்கணும், எதுக்குடா பிள்ளை பெத்த, இது தேவையில்லாது. அப்ப உங்களுடைய சுக்கிரன் தான் உங்களுடைய பொருளாதாரம் தான் உங்களை நிர்மாணிக்கிறது என்று நினைக்கிறது. பொருளாதாரம் என்பது என்ன சொல்ற, நம்மளுடைய தேவைக்கு வந்து என்ன சொல்றான்னா அது செயல்படணும். அது வந்து அதோட என்ன சொல்றானா, இல்ல இந்த காசை இப்ப செலவழிச்சிட்டோமே, காசு செலவழிச்சு என்ன மிச்சம் வச்சிருப்பறியா, இல்ல அந்த காசு வந்து போகாம இருக்கும் போதுதான் ரன்னிங் ஆஃப் த கரன்சி. இந்த இடத்துல இருக்கின்ற கரன்சி இன்னொருத்த கையில இருக்கும், அப்படியே போகும், அப்படியே சுத்தி வரும். உங்க கையில கரன்சி வந்து என்ன சொன்ன நிரந்தரமாக தங்காது. சரி, நிரந்தரமாக தங்கி நீங்க என்ன பண்ணிருவீங்க? ஒரு மனதுல வந்து என்ன சொன்ன, ஒரு 20,000 இருக்கு, ஒரு 50,000 இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இவ்வளவுதானே. அதை வச்சு நீங்க என்ன சாதித்தீர்கள்? அப்ப இதுதான் இந்த உலகத்தில் வந்து வறுமைக்கு காரணம். வறுமைக்கு காரணம் என்ன?
நாம் நம்மளுடைய தேவையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளை சரி பண்ணி கொள்வதற்கு நீ சம்பாதித்த பணத்தை இழக்கவில்லை என்று சொன்னாள். அது எதுக்கு? நீ இருக்கிற வரைக்கும் என்ன சொல்றானே, இங்கிருந்து தாவி அங்கிருந்து தாவி அங்கிருந்து தாவி அங்கிருந்து தாவி அங்கிருந்து தாவி அப்படியே தாவி தாவி ஆந்து போய் வந்தேன். ஒரு முடிவுரை எடு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு மனிதனை பார்த்தா முடிவுரை எடுத்துரு. அந்த முடிவுரையில் உனக்கு பணம் பிரச்சனையாக வருகிறதே, அளவலாவுன்னு நினைக்கிற, பேசணும்னு நினைக்கிற, எல்லாம் ரைட்டு தான். அடுத்தவனுடைய வயிற்று பசியை நீ சிந்தனை பண்றியா? பேசணும்னு நினைக்கிற, ஒரு 10 நிமிஷம் நாள் 20 நிமிஷம் நாளும் பேசணும்னு நினைக்கிற. ஆனால் உன்னிடம் பேசுகின்ற நபருடைய வயிற்று பசியை நீ என்னைக்கு சிந்தனை பண்ணினாயோ அன்னைக்கு நீ ஜெயித்து விடுவாய். உனக்கு பசிக்குது பசிக்கல, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து விடு என்று சொல்லக்கூடிய மாதிரி மக்கள் யார் வந்தாலும் நான்லாம் உள்ள விடவே மாட்டேன். எங்க இருந்து பேசினாலும் சரி, அவன் கோடீஸ்வரனா இருந்தா நம்மள என்ன பண்ண போறான்? நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு நபர் மட்டுமே போதும். நம்மளுடைய வருமானத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர், அவ்வளவுதான். அவனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்து விட்டு நாம் என்ன சொன்னா ஹாப்பியா சாயந்தரம் வீட்டுக்கு போகணும், வீடியோ போடணும். இதுதான். இதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையை வகுத்து கொள்ளுங்கள். வகுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. பிரபஞ்சத்திற்கு ஒன்றே ஒன்றுதான் பிடிக்கும். பிரபஞ்சத்திற்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் தயாள குணம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களை பார்த்தா தான் பிடிக்கும். கருமையை பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது. மழை பெய்யும் போது என் வீட்டுக்கு மட்டும் மழை பெய்தா, என் தோட்டத்துக்கு மழை பெய்தா, உங்க தோட்டத்துக்கு மட்டும் மழை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பெய்யுது. அந்த பிரபஞ்சம் பாரபட்சம் இல்லாத. அதனால உங்களுடைய ரகசிய எண் உங்களுடைய டேட்டா பர்த்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. உங்களுடைய பேருக்கு கீழே இருக்கிற ஹீப்ரு பிரமிடு, அந்த டேட்டா பர்த்துக்கு கீழே இருக்கிற ஹீப்ரு பிரமிடு எண்ணுக்கும் உங்களுடைய பேருக்கு கீழே இருக்கிற ஹீப்ரு பிரமிடும் நண்பர்களாக இருக்க வேண்டும். இருந்தால் அது கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது என்ன சொன்னா, உங்களுடைய பேரை உங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்க மாற்ற முடியாது. ஆனா உங்களுடைய பேரை சரி பண்ணி உங்களுடைய 5 குடையவன் 9 குடையவன் 5 குடையவன் 9 குடையவன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு பேர் வச்சுக்கிடணும். அந்த பேர் வச்சாச்சுன்னா இதுல 8ஆம் நம்பர்ல பேர் வைக்க கூடாது. குரு ஆதிபத்தியத்துல பேர் வைக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ராகுவோடைய ஆதிபத்தியத்துல பேர் வைக்க மாட்டாங்க. ஒண்ணு சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4ல தான் இன்னைக்கு வரைக்கும் பேர் வச்சுட்டே இருக்கு. சுத்தி சூரியன் சந்திரன்ல பேர் வைக்க மாட்டாங்க. செவ்வாயில பேர் வைப்பாங்க, புதன்ல பேர் வைப்பாங்க, குருல பேர் வைக்க மாட்டான், சுக்கிரன்ல பேர் வைப்பாங்க, சனியில பேர் வைக்க மாட்டான், ராகு இதுல வைக்க. அப்ப எதுக்கு இந்த நம்பரை படிச்சான்? கேதுவோடைய ஆதிபத்தியத்துல 16ஆம் நம்பருக்கு எவ்வளவு வேலையீடு இருக்குன்னு தெரியுமா? அப்ப இதை தெரியாமல் எண்ணியலில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு 5 நம்பர் அல்லது 4 நம்பர் தான் திரும்ப 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 புழக்கத்தில் வருகிறதே தவிர, அது உங்களுக்கு என்ன சொல்லணும், உங்களுடைய லக்கணமோ 5 குடையனோ 9 குடையனோ அப்படி இருந்தாலும் நீங்க வச்சுக்கிடலாம். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா நீங்கள் துலா லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு 5 குடையவன் யாரு? சனி தானே. அப்ப சனியோடைய காம்பினேஷன் நீங்க எப்படி இல்லாம டெலீட் பண்ணிட்டு போயிருவீங்களா? சனியோடைய அப்ப சனி மொடமாக்கிரும், மொண்டியாக்கிரும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ, துலா லக்கணத்திற்கு 5 குடையவன் சனி என்று சொன்னால் சனியோடைய நம்பர்ல பேர் வைக்கலாம். மச்சான் என்ன சொன்னான்னா செத்து போயிருவோமோன்னு பயம், செத்து போயிருவோங்கிற பயம், குன்னூர் வரோங்கிற பயம். எல்லா நம்பருக்கும் என்ன சொன்னா, நம்மளுடைய லக்கணப்படி கொள்ளுகின்ற ஆதிபத்தியம் இருந்தால், சூரியன் அட்டமாதிபதியாக வந்தா என்ன செஞ்சிருவீங்க? அவருடைய திசையில உங்களுக்கு ஆஸ்பத்திரி கிடைக்காதுங்கிறது யாருக்கு என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு? சூரிய திசை அட்டமாதிபதி திசையா வந்தா என்ன பண்ணுவீங்க? சுக்கிரன் சொன்னா துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதியை வந்தா என்ன செய்வீங்க? என்ன செஞ்சிட முடியும்? அட்டமாதிபதி ஆதிபத்தியம் லக்கணத்திற்கு யார் வந்தாலும், 6 குடையவன் யார் வந்தாலும், 12 குடையவன் யார் வந்தாலும் அவன் மரணத்தை கொடுப்பான் அல்லது பிணிபீடைகளை கொடுப்பான், சங்கடங்களை கொடுப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை ஏன் மறந்தீர்கள்? அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், கிடைக்க வேண்டிய நம்பர்கள் என்ன சொன்னான்னா, ராகு 5ல் இருந்தால் அவன் நம்பர்ல பேர் வைக்கலாம்.
இப்போ வந்து என்ன சார் கழுகுமலை அப்படிங்கிற ஊர் வந்து என்ன சொல்றேன்னா நான் இருக்கிற ஊர். இன்னைக்கு காலைல வாக்கிங் போகும்போது இந்த ஊருடைய பேர் வந்து எத்தனாம் நம்பர்ல இருக்குன்னு பார்த்தா 31ஆம் நம்பர்ல இருக்கு. 31ஆம் நம்பர்ல இருக்குங்க. அப்ப 31ஆம் நம்பர்ல இருக்க அந்த ஊர் வளராம இருக்குதா? ராகு என்பது 31 என்பது குருவும் சூரியனும் தானே, குருவும் சூரியனும். அப்ப அந்த குருவும் சூரியனும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஊர்ல போய் நாம் செட்டில் ஆனதற்கு என்ன காரணம்னு அப்பதான் தெரிஞ்சது. செட்டில் ஆனதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய ஹீப்ரு நம்பர், பேர்ல இருக்கிற ஹீப்ரு நம்பர் ராகு. அப்ப ராகு பாம்பு எங்க போய் செய்யும்? பாம்பு எங்க போய் சேரும்? பாம்போட தான் போய் சேரும். ஏன் நம்ம இந்த ஊர்ல இருக்க நம்ம கனவுல கூட பிறக்கும் போது நினைச்சிருக்க மாட்டோம். நம்ம பாலியத்துல வந்து 25 வயசு கல்யாணம் முடிக்கும் போது, 27 வயசுல கல்யாணம் முடிக்கும் போது கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அதற்கடுத்து கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொன்னான், இந்த ஊர்ல தான் வந்து செட்டில்மெண்ட் ஆகும், இந்த ஊர்ல தான் வீடு கட்டுவோம், இந்த ஊர்ல தான் தோட்டம் வாங்குவோம், இந்த ஊர்ல தான் துறவு வாங்குவோம், இந்த ஊர்ல தான் வந்து என்ன அந்த ஊர் மக்கள் தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்யாணத்திற்கு வந்து கேன்னு நின்று வந்து என்ன சொன்னான்னா சந்தோஷத்தை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு என்று சொன்னால், நீ இருக்கின்ற ஊர் கூட உனக்கு சம்பந்தப்பட்ட ஊர்ல தான் நீ செட்டில் ஆக வேண்டும் என்பது விதி. என்னுடைய பேருடைய ஹீப்ரு நம்பர், டேட் ஆஃப் பர்த்தோடைய ஹீப்ரு நம்பர் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு. அப்ப அந்த கழுகுமலை அப்படின்னு சொல்லக்கூடியது 31ஆம் நம்பர். அப்ப இணையோட தான் இருக்கும். அப்ப அது வலிமையானது. ராகுடைய நம்பர் வலிமையானது. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், போகத்தின் என்ன சொல்றான்னா எல்லாத்துக்கும் எல்கை உண்டு, எல்லா கிரகங்களுக்குமே எல்வை. நீங்கள் ராகு என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னா ஒரு அளவோடு வந்து என்ன சொன்னா போகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அதை சுட்டிக்காட்டி தானே ஆதி காலத்துல இருந்து வச்சிருக்காங்க. அப்ப எதுக்கு பரமசிவன் கழுத்துல பாம்பு கிடக்கு? இது முருகனுடைய காலுக்கடியில பாம்பு இருக்கு. சரி, நம்ம விஷ்ணு பகவானுடைய அவர் பாம்புலே படுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்ப ஹீப்ரு நம்பர் பேருக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு கீழே வருகின்ற ஹீப்ரு நம்பர் ஒரு ரகசியம். உங்க பேருக்கு கீழே வருகின்றது ஒரு ரகசியம். இது ரெண்டும் வந்து என்ன சொல்றான்னா எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாது, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். இன்றைய பிரபஞ்சத்துடைய ரகசியம் ஹீப்ரு பிரமேடு மூலம் பெயர் வைத்து பணமழை என்று சொல்லக்கூடியது சாரலாக விழுந்தாலுமே என்ன சொன்னாலும் தண்ணி வந்துடும். அப்ப பணமழை பெற ஹீப்ரு பிரமேடு நம்பரில் பெயரை அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் பொறுமை வேணும், அதற்குண்டான செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொன்னாங்க, எதுவுமே இலகுவாக கிடைக்காது. நாம் விதைத்தால்தான் பழத்தை பார்க்க முடியும். விதைக்கவே முடியாது, ஆனால் எனக்கு பழம் வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கூட தடமாட்டார். எத்தனை வேணாலும் விழுந்து போய் கும்பிடுங்க, உருளுங்க. எந்த சாமியாவது என்ன சொன்னா, அவனுடைய கழுத்துக்கு நீ பூமாலை வாங்கி போகவில்லை என்று சொன்னால் அவனுடைய எண்ணம் நடக்காது. போய் இப்படி போனவொன்னா ஐயர் தட்டுல வந்து ₹1 போடுறது. அவன் என்ன ஐயா பண்ணுவான்? ₹1 போடுறத என்ன பண்ணுவான்? அவனால என்ன செய்ய முடியும்? அப்படியே ₹1 போட்ட உடனே அவன் வந்து உள்ளுக்குள்ள பிச்சைக்கார பைய சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்கிற அந்த சாபத்தை வாங்கிட்டு போறீங்க. அப்ப ஒரு ₹10 குறைஞ்சது ₹10 போடும். ஏன்னா ஒரு டீக்கு ஆச்சு. 10 பேர் ₹10 போட்டார், ₹100 ஆச்சு. 20 பேர் ₹10 போட்டார், ₹200 ஆச்சு. அப்ப அந்த எதிராளி என்று சொல்லக்கூடியவன் அது நம்ம ஒரு காசு கொடுக்கோம்னா அவன் என்ன செய்யணும்? ஓகே, பரவாயில்ல, அவரால் முடிஞ்சது கரெக்டா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கணும். சாமி கேட்க மாட்டார். சாமி வந்து கழுத்துல பூமாலை போடா வந்து ₹20 உண்டான வந்து ஒரு செவ்வரளி மாலைனாலும் இந்த கோயிலுக்கு போறவங்க வீசநகை வெறுங்கை போட்டு அங்க இருக்கிற 90 வாங்கி அங்க இருக்கிற 90 ஒரு தூண்ல தட்டிட்டு வருகின்றது தான் சாமி கும்பிடுவதுடைய அர்த்தம் அல்ல. கழுத்தில் மாலை போட்டால் நீ கேட்டது கிடைக்கும், கழுத்துல மாலை போடலைன்னா கேட்டது கிடைக்காது. அப்ப மனைவிக்கு எதுக்கு கழுத்துல வந்து தாலி கயிறை கட்டுறோம்? அவள் என்ன கொடுக்கிறாள்? சந்தோஷத்தை கொடுத்து வந்து என்ன சொன்னாலும் ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கா, 2 பிள்ளைகளை பெற்று கொடுக்கா.
நம்ம எவ்வளவுதான் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் என்ன செஞ்சிட முடியும்? ராத்திரி வந்து என்ன சொன்னாலும் அழுகும் போது படக்குன்னு எந்திரிச்சு வந்து என்ன சொன்னா பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டோம், நம்ம திரும்பி படுத்துருப்போம். இதானே இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. அப்ப அவர்களுடைய கழுத்தில் இருக்கிற தாலி நம்ம கெட்டினதோடைய மதிப்பு என்னன்னா கடவுளுக்கு சமமானவர்கள். இன்னமே ஒரு வீட்டுல பொம்பளை இல்லைன்னு வைங்க, நம்ம பிச்சைக்காரன் ஆயிரும். டீ கொடுக்க ஆள் இருக்காது, தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது. இதுதான் தெய்வத்திற்கு சமமானவர்கள் பெண்கள். அதனாலதான் அவர்களுக்கு கழுத்துல எப்பயுமே ஒரு சரடு தொங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு காலத்துல வந்து ஒரு வைக்க முறுக்கு பெரிய தொங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். ஏன்னா இதெல்லாம் உணர்ந்து பேசுகின்ற பேச்சு. கண்டிப்பாக ஹீப்ரு பிரமிடு நம்பர் டேட் ஆஃப் பர்த்லையும் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய பேரை கரெக்டா வச்சு அதுக்குண்டான ஹீப்ரு பிரமிடு நம்பர் சரியாக அமைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் பணமழை கொட்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.